சில நேரத்துல கிச்சன்ல அவங்களுக்கு ஏதோ உருட்டுற சத்தம் கேட்கும், கதவு தட்டுற சத்தம் கேட்கும். இவங்க குளிச்சுட்டு வெளியே வந்தாங்கன்னா யாரோ திரும்ப ஷவரை திறந்து விட்ட சத்தம் கேட்கும். இவங்களுக்கு அதிகமா கெட்ட கெட்ட கனவு வரும். தூக்கத்துல திடீர்னு எந்திரிச்சு உட்காந்துருவாங்க. அதுக்கப்புறம் இவங்க பேரை சொல்லி கூப்பிடுற மாதிரி அப்பப்ப இவங்களுக்கு விளங்கும். அந்த பயத்துலதான் இவங்க ரொம்ப நாள் கடந்து போயிட்டு இருந்திருக்காங்க. இது ஒரு உண்மை சம்பவம். நான் உங்கள் ராம்பிரியா. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்மளோட யூடியூப் சேனல்ல ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு நடந்த ஒரு உண்மை சம்பவ கதையை தான் நம்ம பார்க்க போறோம். இன்னமும் இந்த காலத்துல இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்குதான்னு இந்த கதையை கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்களே யோசிப்பீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த கதை மனசுக்கு வேதனையை கொடுக்கும். இந்த இன்சிடென்ட் நடந்து 12 வருஷம் ஆச்சு. 12 வருஷம் ஆயும் அவரால் இந்த சம்பவத்துல இருந்து மீண்டு வர முடியல. இன்னமும் அதே வலியோட தான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இந்த கதையில அவங்களோட உண்மையான டீட்டெயில்ஸ் அவங்க கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க, பிகாஸ் ஆஃப் PNC. இந்த சம்பவம் எங்க நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா மலேசியால தான், அதுவும் கேல் என்ற பகுதியில தான் நடந்திருக்கு. இந்த கதையில ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் இருக்காங்க. இவங்க 2 பேரும் காதலிச்சுதான் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா வீட்டை எதிர்த்து தான் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா இவங்களோட காதல் விவகாரத்தை வீட்டுல சொல்லியும் கூட 2 வீட்டு சைட்லயும் ஏத்துக்கல. பையன் வீட்டு சைட்ல நான் சொல்ற பொண்ணதான் நீ கல்யாணம் பண்ணணும், அதே மாதிரிதான் பொண்ணு வீட்டு சைட்லயும் நான் சொல்ற பையனை தான் நீ கல்யாணம் பண்ணணும்னு 2 பேர் வீட்டு சைட்லயும் சரியான ஈகோ. வேற வழி இல்லாம வீட்டை விட்டு வெளியே வந்துதான் இவங்க ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. இப்பெல்லாம் பார்த்து வச்சு கல்யாணம் பண்ணாலே 1008 பிரச்சனைய ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. இதுல வேற இவங்க வீட்டை எதிர்த்து கல்யாணம் பண்ணிருக்காங்க, சொல்லவா வேணும். சரியான பிரச்சனையை இவங்க ஃபேஸ் பண்ணிருக்காங்க. இவங்க தங்கி இருக்கிற அந்த வீட்டுக்கிட்ட கூட இந்த 2 குடும்பத்துக்காரங்களும் சண்டை கொடுக்கறது, கல்லு விட்டு அடிச்சு கண்ணாடியை உடைக்கிறது, சாட்டு எடுத்து ஊத்தி விடுறது, அப்பப்ப இவங்க வேலை இடத்துல போய் பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. சோ இவங்களாலே தாங்க முடியல. அதே சமயத்துல வீட்டு ஓனரும் சொல்லிட்டாங்க, நீங்க வேற வீடை பாருங்க, எப்ப பாரு ராத்திரி ஒரே சத்தமா இருக்குன்னு. இவங்க போலீஸ் ரிப்போர்ட் பண்ணியும் அப்பயும் அந்த 2 குடும்பத்திலயும் பயம் இல்ல. இவங்க திரும்ப திரும்ப இதே செஞ்சிட்டு இருக்கறனால வேற வழி இல்லாம அவங்க வேலை இடத்துலயும் அவங்களுக்கு பிரச்சனை வர ஆரம்பிச்சிருச்சு. சோ இவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணிருக்காங்க, இவங்களோட சங்காத்தமே வேண்டாம், இவங்க கண்ணிலே படக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரத்துல, அதாவது இவங்க 1/2 மணி நேரம் ஆகும் டிராவல் பண்ணி வரதுக்கு. அவ்வளவு தூரத்துல இவங்க வீடு பார்த்து பத்ததுக்கு பக்கத்திலேயே வேலையும் பார்த்து கொடுத்துட்டாங்க. சோ இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இவங்க 2 பேரோட ஃப்ரெண்டு, அதாவது ஹஸ்பண்ட் சைட்ல இருக்கிற ஃப்ரெண்டா இருக்கட்டும், ஒய்ஃப் சைட்ல இருக்கிற ஃப்ரெண்டா இருக்கட்டும், இவங்க தான் இவங்களுக்கு அதிகமா ஹெல்ப் பண்ணிருக்காங்க. இந்த வாட்டி இவங்களுக்கு அபார்ட்மெண்ட்ல தான் இவங்க ரெண்ட் ஹவுஸ் பார்த்து கொடுத்திருக்காங்க. ஏன்னா அபார்ட்மெண்ட்னா கீழே செக்யூரிட்டி கார்டு இருப்பாங்க. சோ ஒருவேளை அவங்க கண்டுபிடிச்சு வந்தா கூட அந்த செக்யூரிட்டி கார்டை தாண்டி தான் வரணும். சும்மாவே அந்த இடத்துக்கு நுழைய முடியாது. கொஞ்சம் சேஃப்டியா இருக்கட்டும், இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு இவங்களுக்கு அந்த அபார்ட்மெண்ட்ல ரெண்ட் ஹவுஸ் பார்த்து கொடுத்திருக்காங்க. அவரோட அபார்ட்மெண்ட்க்கு பக்கத்திலேயே அவரோட 2 ஃப்ரெண்டு அங்கதான் ஃபேமிலியோட ஸ்டே பண்ணிருக்காங்க. சோ ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா கூட அவங்க பார்க்கலாம். அவங்களுக்கும் கொஞ்சம் ஆள் பக்கத்துல இருக்கறனால கொஞ்சம் சேஃப்டியா ஃபீல் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 5 வருஷமா இவங்களும் அவங்க பேரண்ட்ஸை தேடி போக கிடையாது, அவங்க பேரண்ட்ஸும் இவங்களை தேடி வந்ததும் இல்ல. சோ இவங்க லைஃப் நல்ல ஸ்மூத்தா நல்லா தாங்க போயிட்டு இருந்திருக்கு. ஆனா இந்த 5 வருஷத்துல இவங்க என்னென்ன அச்சீவ் பண்ணாங்கன்னா, 2 பேருமே கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு காசு சேர்த்து வச்சு முதல்ல சின்னதா ஒரு காடி வாங்கினாங்க. அதுக்கப்புறம் இவங்க பேர்லயே ஒரு கொண்டோவும் வாங்கினாங்க. அப்புறம் ஒரு பிசினஸும் ஓபன் பண்ணாங்க. அந்த பிசினஸும் ரொம்ப நல்லா போய்கிட்டு இருந்தது. அந்த பிசினஸ் நல்லா போயிட்டு இருந்த கையோடய அவங்க என்ன பண்ணாங்க, 2 பேரும் வேலையை ரிசைன் பண்ணி இந்த பிசினஸ் டேக் ஓவர் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுலயும் அவங்க நல்லா சம்பாரிச்சாங்க, நல்லா வாழ்ந்துட்டும் வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில இன்னொரு ஒரு நல்ல விஷயமும் நடக்க ஆரம்பிச்சது. என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஒய்ஃப் பிரெக்னன்ட் ஆனாங்க. இந்த விஷயத்த கேள்விப்பட்ட கையோடய அவங்க ஹஸ்பண்டுக்கு சரியான சந்தோஷம். ஆனா அவங்க ஒய்ஃப் அவங்க அப்பா அம்மா நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ணிருக்காருன்னா, அப்பா அம்மா பாக்குறதுக்கு இவங்க 2 பேருமே போயிருக்காங்க. ஏன்னா இவர் என்ன நினைச்சுக்கிட்டாருன்னா, இன்னும் கோவம் இருக்குமா, ஆல்ரெடி 5 வருஷம் ஆச்சு, பத்ததுக்கு ஒய்ஃப் வேற மாசமா இருக்கா. ஏன்னா சில பேர் வீட்டுல நம்மளும் பார்த்திருப்போம், என்னதான் சண்டையா இருந்தாலும் இந்த மாதிரி வீட்டை எதிர்த்து திருமணம் பண்ணிட்டு வந்துருவங்க. சில பேர் ஃபேமிலியில பேரப்புள்ள வருதுன்னா உடனே மனசு மாறிடும். சோ இவங்க வேற இப்ப நல்லா இருக்காங்க. எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு அவர் என்ன நினைச்சாருன்னா, நம்ம இப்ப நல்லா இருக்கோம், நம்ம வசதியா இருக்கோம், பத்ததுக்கு பேரப்புள்ள வேற வரப்போகுதுன்னு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா நிச்சயமா நம்ம மேல எந்த கோபமும் இருக்காது, அவங்க பழசெல்லாம் மறந்துட்டு நம்மளை ஏத்துக்குவாங்கன்னு அந்த ஒரு நப்பாசில தான் இவரு அவர் ஒய்ஃபை கூட்டிட்டு அவங்க வீட்டுக்கு போயிருக்காரு. ஆனா அது அப்படி நடக்கல. இவங்க என்னைக்கு அவங்க அப்பா அம்மாவை தேடி போனாங்களோ அன்னைக்கு தாங்க இவங்க வாழ்க்கையில ஒவ்வொரு அடியும் விழுவ ஆரம்பிச்சது.
என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா இவர் அவர் ஒய்ஃபோட அப்பா அம்மா வீட்டுக்கு தான் போயிருக்காரு. அங்க போனோடனே இவங்களை பார்த்த கையோட கண்ணா பின்னான்னு திட்டி கதவை சாத்திட்டாங்க. சோ இவங்க ஒய்ஃபுக்கு தெரிஞ்சிருச்சு 5 வருஷமா இன்னும் அவங்க கோவம் குறையல, நான் பிரெக்னனா இருக்குன்னு தெரிஞ்சு கூட அவங்க இந்த மாதிரி பேசக்கூடாத வார்த்தையெல்லாம் பேசி கதவை சாத்திட்டாங்க. இதுக்கப்புறம் நான் செத்தா கூட அவங்க என்ன ஃபீல் பண்ணவா போறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க காடி எடுத்து கிளம்பிட்டாங்க. போறப்ப இவங்க ஒய்ஃபுக்கு சரியான அழுவாச்சு. அப்ப அவங்க ஹஸ்பண்ட் தான் சமாதானப்படுத்திட்டு இருந்தாரு. அப்ப இவரு சரி பரவாயில்ல, இப்ப நான் என் வீட்டுக்கு போய் பார்ப்போம், அங்கேயே இதே மாதிரி நடந்துச்சுன்னா இதுக்கப்புறம் வேண்டாம், நம்மளுக்கு நம்ம ஃபேமிலி இல்ல நினைச்சு தலை மொழிகள்லாம் நினைச்சிட்டு தான் இவரு அவரோட வீட்டுக்கு போயிருக்காரு. ஆனா அங்க ஆப்போசிட்டா தான் நடந்திருக்கு. என்ன ஆச்சுன்னா இவர் காடியை நிப்பாட்டி கீழே இறங்கின கையோட அவங்க அண்ணன், அவருக்கு ஒரு கூட பிறந்த ஒரு அண்ணன் இருக்காரு, அவரு தான் ஓடி போயிட்டு வீட்டுக்குள்ள போய் அவங்க அப்பா அம்மா கூட்டிட்டு வந்திருக்காரு. ஆனா அவங்க அப்பா அம்மா கோமா வரல, அழுந்த வாக்குலயே கேட்டு கதவை திறந்து, ஏண்டா இத்தனை வருஷம் எங்கடா போனேன், எங்கடா இருந்த, அப்பா அம்மாவெல்லாம் மறந்துட்டே அப்படி சொல்லி இவங்க கேக்குறப்ப இவர் ஒரே அதிர்ச்சி. என்னடா நம்ம ஏதோ ஒண்ணு நினைச்சு வந்தோம், கடைசியில இவங்க என்ன இப்படி பேசுறாங்க சொல்லிட்டு, டே நான் உன் அப்பாடா, எனக்கு மேல கோவம் இருக்குதான், அதுக்கு நீ என் பிள்ளை இல்லைன்னு ஆயிராது, நான் கோவத்தை 1000 பேசுவேன், நீ என்ன தேடி வந்திருக்கலாம், உங்க அப்பா என்ன இத்தனை வருஷம் கோவமா இருக்க போறேன், என்ன நீ இவ்வளவுதான் புரிஞ்சுக்கிட்டியா, அந்த மாதிரிலாம் பேசுறப்போ இவரும் மனசு மாறிட்டாரு. ஆனா உண்மையை சொல்ல போனா அவ்வளவும் விஷம். இவரோட அப்பா அம்மா அண்ணனோட நாடகத்தை நம்பி இவங்க 2 பேருமே ஏமாத்துட்டாங்க. இவங்கெல்லாம் மாறிட்டாங்க, நம்மளை ஏத்துக்கிட்டாங்கன்னு இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இல்ல, இவங்களை ஏத்துக்கிற மாதிரி ஏத்துக்கிட்டு கடைசியில இவங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய நயவஞ்சகமே இவங்க பண்ணிருக்காங்க. இவங்க தான் இவங்க வாழ்க்கைக்கு யமனா வரப்போறாங்கன்னு அப்பா அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அந்த பையனோட அப்பாவுக்கு அவங்க தங்கச்சி மகளை தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அவங்க அப்பா அம்மா ஏற்கனவே ஒரு திட்டம் போட்டிருந்தாங்க. ஏன்னா சொத்து வெளியே போயிடக்கூடாது, தங்கச்சி மகளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா எல்லா சொத்துமே அவங்க பையன் பேர்ல இருக்கும், இவங்க எல்லாருமே அனுபவிக்கிறதுக்கு வசதியா இருக்கும்னு இவங்க ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனா அதுக்குள்ளதான் இவர் இந்த பொண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணி கடைசியில இந்த மாதிரி ஆயிடுச்சு இல்லையா, அந்த ஒரு விஷயத்த அவர் இன்னும் மனசுலயே வச்சுட்டு இருந்திருக்காரு. அதனால எப்படியாச்சும் இவங்களை சாக அடிக்கணும், சாக அடிச்சுட்டு அவங்க தங்கச்சி மகளையே இவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு இவங்க அப்பா அம்மா அண்ணன் 3 பேருமே முடிவு பண்ண ஆரம்பிச்சாங்க. பாருங்க ஒரு சொத்துக்காக என்னென்னலாம் பண்றாங்கன்னு. ஒரு ஆளை நேரா கொண்டுட்டோம்னா நிச்சயமா எல்லாருக்கும் தெரியும், அப்புறம் போலீஸ் கேஸ் ஆயிரும். ஆனா அதுவே யாருக்குமே தெரியாம எந்த போலீஸ் கேஸும் ஆகாம மறைமுகமா கொலை பண்ணன மாதிரியும் இருக்கணும், அதே சமயத்துல நம்ம மாட்டிக்கவும் கூடாது. அந்த மாதிரி அவங்க நினைச்சுதான் இந்த செய்வனை கையில எடுத்திருக்காங்க. நானும் என்னோட யூடியூப் சேனல்ல பல பதிவுகள் இந்த செய்வனையை பத்தி போட்டிருக்கேன். யாரெல்லாம் போய் பார்க்கலையோ மறக்காம போய் பாருங்க. இந்த செய்வனையினால பாதிக்கப்பட்டவங்களும் அதனால இறந்து போனவங்களும் இன்னமும் ஒரு சில பேர் இருக்கதான் செய்யறாங்க. சோ இவங்களும் அந்த சேவனையை தான் கையில எடுத்திருக்காங்க. பத்தாவதுக்கு அவங்க கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லைங்க. அவங்களோட குடும்ப வாரிசை தான் அவங்க சுமக்குறாங்க. ஆனா அவங்களுக்கு அதெல்லாம் கதை கிடையாது. அவங்களுக்கு தேவை சொத்து எங்கேயும் போயிடக்கூடாது, அதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம்னு நினைச்சிட்டு என்ன பண்ணிருக்காங்க, இந்த 3 பேருமே, அதாவது அப்பா அம்மா அண்ணன், இவங்க 3 பேருமே சேர்ந்து அந்த பொண்ணுக்கும் சரி அந்த பையனுக்கும் சரி சேவனை செஞ்சிருக்காங்க. இந்த சேவனால அவங்க வாழ்க்கையில என்னென்ன விஷயம் நடந்துச்சுன்னா, முதல்ல அவங்களோட பிசினஸ் தான் ஃப்ளாப் ஆனிச்சு. நல்லா போயிட்டு இருக்கிற பிசினஸ் டவுன் ஆக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் கடன் மேல கடன். பத்தாவதுக்கு இவங்க வேற பிரெக்னண்டா இருக்காங்க. அப்பப்ப இவங்களை செக்அப் கூட்டிட்டு போயிட்டு வரதுக்கெல்லாம் காசு தேவை. அந்த டைம்ல அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் இவங்க போரோ பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்புறம் இவங்க வீட்டுல பல வகையான அமானுஷ்யங்கள் நடமாட்டம் இவங்க கண்ணுக்கு அப்பப்ப தெரிய ஆரம்பிச்சது. பத்தாவதுக்கு இவங்க தூங்குறப்ப இவங்க பேரை சொல்லி கூப்பிடுற மாதிரியும், இவங்க குளிக்கிறப்ப கதவை சுரண்டுற மாதிரியும், அப்பப்ப கிச்சன்ல ஏதாவது ஒரு சத்தம் கேக்குது, இல்ல நைட் ஆகி இவங்க தூங்குற டைம்ல தான் கதவை தட்டுறது, இந்த மாதிரி பல அமானுஷ்யங்களோட நடமாட்டம் இவங்களுக்கு மட்டுமே அதிகமா கேட்க ஆரம்பிச்சது. ஆனா இவங்க ஹஸ்பண்டுக்கு இல்ல. ஆனா இவங்க ஹஸ்பண்டுக்கு இந்த மந்திரம் எப்படி வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சுன்னா, ஒய்ஃபை பார்த்தாலே அவங்களுக்கு இரிட்டேட் ஆகும், அப்பப்ப சண்டை போடுவாரு, தேவையில்லாத சண்டை வரும், சில நேரத்துல கை ஓங்கி அடிக்கவும் போயிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் நினைச்சு ஃபீல் பண்ணுவாரு, நம்ம ஏன் இப்படி பிஹேவ் பண்றோம், எதனால இந்த மாதிரி நடக்குது. ஆனா அவங்களுக்கு கொஞ்சம் கூட டவுட்டே வரல, அவங்க குடும்பத்துல உள்ளவங்க இந்த மாதிரி போய் இவங்களுக்கு சேவனை செஞ்சு வச்சிருக்காங்கன்னு. நாளாவ என்ன ஆச்சுன்னா, இவரோட கேரக்டர் டோட்டலி சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிச்சு. பத்தாவதுக்கு இவர் குடிக்கவும் ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா இவரோட அண்ணங்காரன் தான் சம்டைம்ஸ் இவர் வீட்டுல தங்குறப்ப இவருக்கு இந்த குடி பழக்கத்தை ஆளாக்கி விட்டது. சோ தண்ணியில கூட கலந்து கொடுத்துடலாம். அப்போ இவர் அந்த தண்ணியை குடிக்க குடிக்க இவர் இன்னும் அதிகமா ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. சோ இவங்களை பாக்குறப்பெல்லாம் சண்டை வரும், இவர் குடிச்சு போட்டு வீட்டுக்கு வந்தாலும் சண்டை வரும். இவங்களுக்கு நிம்மதியே இல்லாம போயிருச்சு. பத்தாவதுக்கு ஒரு சைடு பண பிரச்சனையும் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இவரு வேற குடிச்சு போட்டு அப்பப்ப
அப்பப்போ வந்து சண்டை போடுறது, இவங்களை வந்து கண்ணா பின்னாடி திட்டுறது, நீ போய் செத்துரு, எனக்கு உன்னை பார்க்கவே பிடிக்கலன்னு சொல்றது. இவரோட கேரக்டர் இந்த மாதிரி டோட்டலி சேஞ்ச் ஆனோடனே சில நேரத்துல இவங்க அப்பா அம்மாட்டையும் கால் பண்ணி சொல்லுவாங்க, இவர் இந்த மாதிரிலாம் பண்றாரு, இவர் எங்க போய் இந்த மாதிரி பழக்கத்தை கத்துட்டு வந்தாரு தெரியல, குடிச்சு போட்டு என்ன இந்த மாதிரிலாம் திட்டுறாரு, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு. ஆனா இவங்க புள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுறது. இவங்க அவங்க மாமனார் மாமியாருக்கு கால் பண்ணி இவர் இந்த மாதிரி பண்றா சொல்றப்பெல்லாம் இவங்க மேல டவுட் வராத மாதிரிதான் எப்போதும் பேசுவாங்க. நீ கவலைப்படாதமா, எல்லாம் சரியாயிரும், ஒருவேளை அவன் பண பிரச்சனைனாலதான் அப்படி இருக்கான், போக போக எல்லாம் சரியாயிரும், நீ இந்த மாதிரி மனசு போட்டு குழப்பிக்காதானே இந்த மாதிரி இவங்க பேசுறதுனால இவங்களுக்கு அவங்க மாமனார் மாமியார் மேல டவுட்டே வரல. சில நேரத்துல அவரோட ஃப்ரெண்டுக்கும் சரி இவங்களோட ஃப்ரெண்டுக்கும் சரி கால் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்களோட எல்லா கஷ்ட நஷ்டத்திலையும் இவங்க ரெண்டு சைட்ல இருக்க ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து அதிகமா ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் இவர் இந்த மாதிரி மாறிட்டாரு, சரி இவங்களாச்சும் போய் பேசினா இவர் மாறுவாருன்ற ஒரு நம்பிக்கையில சில நேரத்துல இவர் சண்டை போட்டாலும் இல்ல இவர் சண்டை போட்டு அங்க போய் தங்கினா கூட இவங்க கால் பண்ணி, நீங்க கால் பண்ணி அவர்கிட்ட கொஞ்சம் பேசி பாருங்க, இல்ல அவர் ஏன் இப்படி ரியாக்ட் பண்ணதில்ல, மேபி அவரு ஏதாவது டிப்ரெஷன்ல இருக்காரா, நீங்க ஒருவேளை போய் பேசினா அவர் பழையபடி மாறத்துக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா, இந்த மாதிரி அவங்க ஹெல்ப் எல்லாம் கேட்டிருக்காங்க. அவங்களும் மனசு கேட்காம இவங்களும் போயிட்டு மீட் பண்ணி பேசியிருக்காங்க. ஆனா அவர் புடி கொடுக்கவே இல்லை, மூஞ்சில் அடிச்ச மாதிரி என் குடும்ப விஷயத்துல தலையறதுக்கு நீங்க யாரு, உங்க கூட எல்லாம் பேசுறதுக்கு நான் தயாரா இல்லைன்னு சொல்லிட்டு அவர் போயிருக்காரு. சோ அப்படி இருக்கிற பட்சத்துல யாரா இருந்தாலும் அப்கோர்ஸ் கண்டிப்பா இதுக்கப்புறம் இதை பத்தி பேசணுமான்னு யோசிப்பாங்க இல்லையா. சோ அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வந்து இவங்க கால் பண்ணா பேசுவாங்க, ஆனா ரொம்ப இன்வால்வ் ஆக மாட்டாங்க. இவங்க எல்லாருமே என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா இவர் பண பிரச்சனைனாலதான் இந்த மாதிரிலாம் மாறிட்டாருன்னு. ஆனா இவங்க யாருக்குமே டவுட் வரல இவர் செய்வனாலதான் இவ்வளவு தூரம் மாறி இருக்காருன்னு. இப்படியே போயிட்டு இருக்கிறப்ப 7 மாசம் ஆச்சு அவங்களுக்கு வளகாப்பு செய்யணும். சோ அவங்க மாமனார் மாமியார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ வந்து கிளம்பி இங்க 2 நாள் வந்து தங்கு, இங்கேயே வளகாப்பு செய்யலாம், உன் ஃப்ரெண்ட்ஸ் யார் இருக்காங்களோ எல்லாத்தையும் இன்வைட் பண்ணுன்னு. அப்ப இவங்களும் சந்தோஷமா போன் பண்ணி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லியிருக்காங்க, எனக்கு வளகாப்பு செய்ய போறாங்க, என் மாமனார் மாமியார் வீட்டுல தான், நீங்க எல்லாரும் கண்டிப்பா வரணும். சோ அந்த டைம்ல அவங்க ரொம்ப சந்தோஷமா தான் இருந்திருக்காங்க. 4 நாள் முன்னுக்குதான் அவங்களுக்கு வளகாப்பு நடக்க போகுதுன்னு ரொம்ப சந்தோஷமா அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கால் பண்ணி சொன்னவங்க, 4வது நாள் அவங்க தங்கி இருக்கிற வீட்டுல அவங்க இறந்து கிடக்குறாங்க. அவங்களுக்கு அப்படி என்னதான் நடந்திருக்கும், அவங்கள கொலை பண்ணிட்டாங்களா இல்ல தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களா, இதை பத்தி தெரிஞ்சுக்கணுமா, என்னோட பாட்டு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மறக்காம உங்களோட கருத்துக்கள் என்னன்னு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க.